அவங்களும் வாழணும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்தது நாங்க பிறக்க போகல ஒன்றும் கொண்டறல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். பொம்பளையிலே 100 பவுன் நகையை எண்ணி எண்ணி பார்த்துட்டு காலத்தை கழிச்சிடாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தானா ஜனாசா என்ன தெரியுமா செஞ்சான்? காது பூ கலண்டு வரல. பொம்பளைகள் கவனமா கேளுங்க. நீங்க 15 பவுன் 20 பவுன்ல சவடிய தூக்கி தூக்கி பாக்குற, இதை போட்டா தான் கல்யாண வீட்டுல மதிப்பாவாம். நகை இல்லையா, மாப்பிள்ளை இருந்து முடிஞ்சு எனக்கு இல்ல நான் போக மாட்டேன், நான் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன். உன்னை யாரு பார்க்க போறா? நீ நகை போட்டா என்ன போடாட்டி என்ன? நீ அலங்கரிச்சிட்டு போற ஆளா? முதலாவது நீ மறைஞ்சு போக வேண்டிய ஆள். நீ அலங்காரத்தை காட்டு மாப்பிள்ளை கிட்ட. 100 பவுன் இல்ல, தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு மாப்பிள்ளைக்கு முன்னால நில்லு. அதுக்கு உனக்கு எல்லா அனுமதியும் இருக்குது. உண்ட வாப்பாட்ட உண்ட தம்பி கிட்ட நானா கிட்ட அழகா உடுத்து காட்டு, பிரச்சனை இல்ல. மகுரமான ஆண்கள்கிட்ட ரோட்டால போக்குல மட்டும் 50 பவுன் நகை, வீட்டுல ஊத்த உடுப்பு. சகோதரிகளே கவனமா கேளுங்க. ஒரு பொம்பளை மௌத்தா போனா காதுல உள்ள காதுப்பு தோடு கலண்டு வரல. குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? காதை வெட்டி காதுப்ப கலட்டி எடுத்தான். எப்படி மிருகம் உலகத்துல வாழுது. சட்டம் என்ன? கலண்டு வராட்டி ஜனாசாவா அப்படி அடக்குறதன். 1 பவுனும் இருக்காது, ஒரு 1/2 பவுன் 1/4 பவுன். அந்த 1/4 பவுன் காதுப்பே விடாத சமூகம் உங்களோட நகையை தருமா? உங்களோட கபர்ல வைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. எதெல்லாம் கொடுக்கிறியோ அதெல்லாம் உண்ட கபருக்கு வரும். ஆகையால் இந்த ரமதான் நன்மைகளை கொள்ளை கொள்ளக்கூடிய மாதம். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காத்தை விட வேகமா சதக்கா கொடுப்பாங்களாம் ரமதான். அஃதலு சதகா சதகத்துன் ஃபீ ரமலான். உலகத்துல கொடுக்கக்கூடிய சதக்காக்கல்ல ஆக சிறந்த சதக்கா, நன்மை கூடிய சதக்கா ரமலான்ல கொடுக்கிற சதக்கா. உங்கள்ட்ட இல்லையா? உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கு, உங்களோட கெப்பாசிட்டி 5000 ரூபாய் தான் இருக்குது. எனக்கு இந்த ரமலான்ல இதை மட்டும் தான் கொடுக்கலாம். 30 நாளும் அந்த 5000 ரூபாய் பிரிச்சு வைங்க. அப்படி இல்லையா, ஆக தேவையான ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுங்க. உங்களால எவ்வளவு ஏழுமோ ஒவ்வொரு நாளும் சதக்கா செஞ்சிடணும் ரமலான்ல. யாருக்கும் தெரியப்படாது. நம்முடைய வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியப்படாது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்னும் சில விஷயங்களை யோசிச்சுட்டு வந்தேன். இப்பயே 8:30 மணி ஆயிடுச்சு. ஆகையால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறதுக்கு, நம்ம அவனோட நெருங்குறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறான். நாங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அந்த மீடியா பாவம், அவங்க தீனுல் இஸ்லாம் மிச்ச நாளா முயற்சி செஞ்சு 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 நானும் ஒரு 15 நாளா பாக்குறேன். இஜித்திமான்னு போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. கொழும்புக்கு போனா அங்க இங்க இருக்கிறாங்க அக்கரப்பத்துல இஜித்திமாவாமே, அட்டுலுகமைக்கு போனா அங்க இங்க இருக்கிறாங்க அக்கரப்பத்துல இஜித்திமாவாமே, வெளிகமைக்கு போனா அங்க இங்க இருக்கிறாங்க. எல்லாம் நாட்டுக்கே தெரியும் இங்க இஜித்திமான். அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. என்னத்துக்குண்டா சனத்தை கொஞ்சம் கூட்டணும், ஆக்களை எடுப்பிக்கணும், மக்களுக்கு தீன் போய் சேரணும். ஆகையால் அவங்களோட முயற்சி அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த ரமலான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த மஹல்லாவையும் கபூல் செய்யணும். ஒரு விருப்பமான ஒரு மஹல்லா, தீனுடைய காரியங்கள் எப்பயும் முன்னுக்கு நிற்பாங்க. என்னென்றாலும் ஓகே, மார்க்க விஷயத்துல மாஷா அல்லாஹ் இப்படியான நிர்வாகிகள் மஹல்லாக்களுக்கு வரணும். இந்த மஹல்லால இருந்து உலமாக்கள் உருவாகணும். இந்த ஊர்ல இருந்தே நல்ல நல்ல தாயிகள், நல்ல நல்ல இஹ்லாசுள்ள மக்கள் உருவாகணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் நீ கபூல் செய்வாயாக, எல்லா ஆண்களையும் கபூல் செய்வாயாக, இமாம்களை கபூல் செய்வாயாக, இந்த ஏற்பாட்டு குழுவை கபூல் செய்வாயாக, நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், கண்ணியமான ரமலான் வருது யா அல்லாஹ், அந்த ரமலான்லையும் எங்களை பாவம் செய்ய வச்சிராத யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கண்ணியமான ரமலான்ல யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான மக்களாக எங்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, அந்த நரக நெருப்பை எங்களால தாங்க முடியாது யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக யா அல்லாஹ் நரகத்துல போட்டு எங்களை பத்த வச்சிராத யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, இந்த ரமலான்ல யார் யாரெல்லாம் நீ நரகத்தை விட்டு விடுதலை அளிப்பாயோ அந்த கூட்டத்துல யா அல்லாஹ் எங்களை சேர்த்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான்ல யா அல்லாஹ் யார் யார் இதெல்லாம் உன்னுடைய அருள் மாரியை நீ பொழிவாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தியா அல்லாஹ். உலகத்தில் எவ்வளோ காலம் வாழ்ந்தா
ஒரு கடைசி நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில் ரௌதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.